அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, பெரும் பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் புதிய திருத்தந்தையின் முதல் சந்திப்புகள், புதிய திருத்தந்தையின் முதல் பொது மறைக்கல்வி உரை, புதிய திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி செல்லும் இடம் போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பணி பொறுப்பேற்ற நாளில் அவர் மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் காண்போம். உக்ரைன் நாட்டின் நிலைமை தொடர்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஏற்கனவே தொலைபேசி உரையாடல் மேற்கொண்டிருந்தனர். இருப்பினும் புதிய திருத்தந்தையின் பணிக்கால தொடக்க திருப்பலியின் போது அவர்கள் மீண்டும் அது குறித்து உரையாடினர். அன்றைய நாளில் திருத்தந்தை அவர்களுக்கான 2 அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் திட்டமிடப்பட்டிருந்தன. முதலாவது பெருநாட்டின் அதிபர் டீனா போலாட்டி அவர்களையும், அதன் பிறகு உக்ரைன் நாட்டின் அதிபர் மற்றும் அவரது மனைவியையும் அவர் சந்தித்தார். அவர்கள் திருத்தந்தைக்கு ஒரு ஓவியத்தை பரிசாக அளித்தனர். இந்த ஓவியம் போரின் விளைவுகளால் பாதிக்கப்படும் உக்ரைன் குழந்தைகளை சித்தரித்தது. அக்குழந்தைகளில் பலர் ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்டவர்களாவர். இந்த ஓவியம் வரையப்பட்ட மரப்பலகையானது ஒரு காலத்தில் கனரக பீரங்கி வெடிமருந்துகளை சேமிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பெட்டியின் பகுதியாகும். இச்சந்திப்புக்கு பிறகு குழந்தைகளையும் கைதிகளையும் தன் நாட்டிற்கு திரும்ப கொண்டுவர வத்திக்கான் ஆதரவளிக்கும் என்று நம்புவதாக சமூக ஊடகத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளியிட்ட பதிவு குறிப்பிடத்தக்கதாகும். திருத்தந்தை அவர்கள் அமெரிக்க துணை அதிபர் மற்றும் கொலம்பிய அதிபர் ஆகியோரை சந்தித்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் காண்போம். இங்கு காணும் இந்த 2 காட்சிகளுக்கும் இடையே 1 மாதத்திற்கும் குறைவான காலமே ஆகிறது. இதற்கு முன்பதாகவே அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அவர்கள் 2 திருத்தந்தையர்களை சந்தித்துள்ளார். அவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு கடிதத்தை வழங்கினார். அக்கடிதத்தில் அமெரிக்க அதிபர் மற்றும் அவரது மனைவி இருவரும் திருத்தந்தையை அமெரிக்காவிற்கு அழைக்கும் செய்தி அடங்கியிருந்தது. அமெரிக்காவின் முதல் திருத்தந்தையான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விரைவில் தனது நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு வெளிப்படையான நோக்கமாகும். வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ அவர்களும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார். அங்கு திருத்தந்தை அவர்களுக்கு அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட கிக்கோவின் ஜெர்சி பரிசாக வழங்கப்பட்டது. திருத்தந்தையின் பணிக்கால தொடக்க திருப்பலியில் பங்கேற்கும் விதமாக அமைந்த அமெரிக்க துணை அதிபரின் பயணம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதே நாளில் வான்ஸ் அவர்கள் உக்ரைன் அதிபரையும் சந்தித்தார். பிறகு ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரையும் இத்தாலியின் பிரதமரையும் சந்தித்தார். வத்திக்கானுடனான வான்ஸ் அவர்களின் உரையாடல் உலக அளவிலான மனிதாபிமான பிரச்சினைகள், அவற்றின் விளைவுகளை தணிக்க உதவும் திரு அவையின் பங்கு ஆகியவற்றை மையமாக கொண்டிருந்தது. கொலம்பிய அதிபர் கஸ்தாவ் பேத்ரோ அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பெரு நாட்டிற்கு வருவார் என்று நம்புகிறார். முன்பதாக அந்நாட்டில் திருத்தந்தை அவர்கள் ஒரு மறைத்தூது பணியாளராக செயலாற்றினார். ஒரு கட்டத்தில் திருத்தந்தை அவர்கள் கொலம்பியாவிற்கு வருவார் என்று கொலம்பிய அதிபர் நம்புகிறார். உண்மையில் வத்திக்கானில் நடந்த அவர்களது சந்திப்பின் போது அவர் திருத்தந்தை அவர்களுக்கு முறையான ஒரு அழைப்பையும் விடுத்தார். பேதுரோ அவர்கள் திருத்தந்தையிடம் விவாதித்த மற்றொரு முக்கிய தலைப்பு காலநிலை மாற்றமாகும். அவர் அமெரிக்க குடியேற்றத்தை காட்டினாலும் காலநிலை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திருத்தந்தையிடம் கேட்டுக்கொண்டார். பெரு நாட்டின் குடியுரிமையையும் பெற்றுள்ள அமெரிக்காவில் பிறந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கொலம்பியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு உறவு பாலத்தை கட்ட உதவும் நடுநிலையாளராக செயல்பட முடியும் என்று கொலம்பிய அதிபர் பரிந்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை ஆஸ்திரேலியா நாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்நாட்டின் பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ் அவர்கள். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்பெயின் மன்னர்கள், கொலம்பிய அதிபர் குஸ்தாவோ பேத்ரோ அவர்கள், அமெரிக்க துணை அதிபர் அவர்கள் என உயர்மட்ட தலைவர்களிடமிருந்து தொடர்ந்து அழைப்புகளை பெற்று வந்த நிலையில் ஆஸ்திரேலியாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. அதன் பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் அவர்கள் திருத்தந்தை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஒரு குறிப்பிட்ட நாளை அவரது வருகைக்காக தெரிவு செய்துள்ளார்.
2028ஆம் ஆண்டு சிட்னிக்கு வருமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியா நடத்தவிருக்கும் சர்வதேச நற்கருணை மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே அதற்கான காரணமாகும். இந்த மாநாடு அதன் 100 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெறுகிறது. சிட்னியின் பேராயர் அந்தோனி ஃபிஷர் அவர்களும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அந்நகரத்திற்கு வரவேண்டும் என்று விரும்புகிறார். ஆஸ்திரேலிய ஊடகங்களுக்கு அவர் அளித்த அறிக்கையில், நற்செய்தி அறிவிப்பு மற்றும் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் ஒரு சிறந்த உந்து சக்தியாக திருத்தந்தையின் வருகை இருக்கும் என்று அவர் கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஊடகத்திற்கு அளித்த ஒரு பேட்டியில் பேராயர் ஃபிஷர் அவர்கள் நற்கருணை மாநாட்டின் முக்கிய சவால்களில் ஒன்றாக தான் கருதும் ஒன்றை குறித்து பேசியிருந்தார். கோவிட் காலத்திற்கு பிறகும் மேற்கத்திய நாடுகளில் நீண்ட காலமாக நிலவிய மதசார்பின்மைக்கு பிறகும் நற்கருணை பக்தியில் அதிக ஈடுபாடு கொள்ளாத பல கிறிஸ்தவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். திருத்தந்தை லியோ அவர்களின் ஆஸ்திரேலிய பயணம் அவருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அத்துடன் இது அவருக்கு நன்கு தெரிந்த நாடாகும். அவர் புனித அகுஸ்தினார் துறவற சபையின் தலைவராக இருந்தபோது பல சந்தர்ப்பங்களில் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியோ டி ஜெனிரோவுக்கு புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனுப்பிய காணொலி செய்தி குறித்து இந்த பகுதியில் காண்போம். மே 21 முதல் 24 வரை ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற முக்கியமான சர்வதேச பல்கலைக்கழக கூட்டத்திற்காக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு காணொலி செய்தியை அனுப்பியிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட லௌதாத்தோ சி என்ற அனைத்துலக சூழலியல் குறித்த சுற்றுமடலின் 10ஆம் ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் அவர் அச்செய்தியை அதில் வழங்கியிருந்தார். COP 30 மாநாட்டிற்கான தயாரிப்பில் நீங்கள் ஒருங்கிணைந்த ஆய்வை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை தொடர்பாக நீங்கள் சேர்ந்து சிந்திக்கவிருக்கிறீர்கள். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதிக்கான செய்தியில் பரிந்துரைத்த ஒரு சிந்தனை. மேலும் இந்த யூபிலி ஆண்டில் இந்த செய்தி மிகவும் முக்கியமானது. இந்த வார்த்தைகள் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள திருத்தந்தை பல்கலைக்கழகத்தில் கூடியிருந்த அமெரிக்கர்கள் மற்றும் ஐபீரிய தீபகற்பத்தை சேர்ந்த 200 பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளிடையே ஒலித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த புதனன்று நடந்த புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் பொது மறைக்கல்வி உரை குறித்து இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முதல் பொது மறைக்கல்வி உரையை கேட்க ஆவலுடன் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை காண தனது திருத்தந்தை வாகனத்தில் சென்றார். ஒவ்வொரு புதன்கிழமையும் திருத்தந்தையர்கள் மறையுரை அமர்வுகளை நடத்துவது பாரம்பரியம். அதில் அனைத்து நம்பிக்கையாளர்களும் விருப்பு வெறுப்பின்றி கலந்து கொள்ளலாம். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கிய நம்பிக்கை தொடர்பான மறைக்கல்வி தொடரை மீண்டும் தொடங்க முடிவு செய்தார். இந்த மறைக்கல்வி உரையில் அவர் நற்செய்தியில் உள்ள விதைப்பவர் உவமை குறித்து விளக்கினார். காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை தெளிவாகவும் வலுவாகவும் எடுத்துரைக்க அவர் தயங்கவில்லை. காசா பகுதியில் நிலைமை மேலும் மேலும் கவலை அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் உள்ளது. கண்ணியமான மனிதாபிமான உதவிகள் அங்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும், அங்கு நிலவும் பகைமை காரணமாக குழந்தைகளும் முதியவர்களும் நோயாளிகளும் பாதிக்கப்படும் சூழ்நிலை மாற வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறேன். போர்த்துகேய மொழி பேசும் இறை மக்களுக்கான தனது செய்தியில் திருத்தந்தை அவர்கள் அமைதி தொடர்பான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த மரியன்னை மாதத்தில் ஃபாத்திமா அன்னையின் அறிவுறுத்தலை மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். அமைதி ஏற்பட நாள்தோறும் ஜெபமாலை ஜெபியுங்கள். மரியன்னையுடன் இணைந்து கடவுளின் இந்த பரிசை ஏற்க அனைவரும் தங்கள் இதயத்தை திறக்க வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே மாதம் பாரம்பரியமாக மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும். போர்த்துகலில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புனித ஃபாத்திமா அன்னை அளித்த காட்சிகள் உலக அமைதிக்கான பெரும் அழைப்பாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்கவிருக்கும் முதல் கர்தினால்கள் கூட்டம் குறித்து இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் கர்தினால்கள் கூட்டத்திற்காக ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஜூன் 13ஆம் நாளன்று காலை 9 மணிக்கு திருத்தூதரக அரண்மனையில் நடைபெறும். திருத்தந்தை அவர்கள் கர்தினால்கள் குழுமத்துடன் இணைந்து புனிதர்களாக அறிவிக்கப்படவிருப்பவர்களுக்காக வாக்களிப்பார். இந்த கூட்டம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டுச் சென்ற இடத்திலிருந்து தொடரும்.
கடந்த பிப்ரவரி 25ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது 2 புனிதர்களை அங்கீகரித்தார். பின்பு மார்ச் 31ஆம் நாளன்று மற்றொரு ஆணையை பேராயம் வெளியிட்டது. இது மேலும் 2 புனிதர்களை அங்கீகரித்திருந்தது. இவை அனைத்திலும் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட நாள் குறிக்கப்படவில்லை. திருத்தந்தை லியோ அவர்களும் கர்தினால்களும் இணைந்து வெனிசுலாவை சேர்ந்த 2 புனிதர்களாக அறிவிக்க முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஏழைகளின் மருத்துவர் என்று அறியப்படும் ஜோஸ் கிரெகோரியோ ஹெர்னாண்டஸ் அவர்களும் வெனிசுலாவில் இயேசுவின் ஊழியர்கள் சபை நிறுவிய கார்மென் ரெண்டல்ஸ் அவர்களும் அடங்குவர். இருப்பினும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவு அருளாளர் கார்லோ அக்விட்டிஸ் அவர்களின் புனிதர் பட்ட நிகழ்வை மாற்றியமைப்பதாகும். அந்நிகழ்வு ஏப்ரல் மாதத்தில் இளையோருக்கான ஜூபிலி கொண்டாட்டத்தின் போது திட்டமிட்டிருந்த நிலையில் நடைபெறாமல் போனது. புனிதர் பட்டம் என்பது ஒரு திருத்தந்தையுடன் கூடிய வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கியதாகும். எனவே அங்கு திருத்தந்தை என்பவர் கட்டாயம் இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவின் காரணமாக அந்நிகழ்வு ஒத்திவைக்கப்பட வேண்டியிருந்தது என்பது கவனிக்கத்தக்கது. புதிய திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி செல்லும் இடமான புனித அகுஸ்தினார் துறவற சபைக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை குறித்து இந்த பகுதியில் காண்போம். புனித பேதுரு சதுக்கத்திலிருந்து சில அடிகள் தூரத்தில்தான் திருத்தந்தையின் புனித அகுஸ்தினார் துறவற சபை அமைந்துள்ளது. கடந்த மே மாதம் 8ஆம் நாள் முதல் இந்த இடம் மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் நிரம்பி வழிகிறது. இப்போதைய திருத்தந்தையாக இருக்கும் கர்தினால் ராபர்ட் பிரேவோஸ்ட் அவர்கள் அங்கு கணிசமான நேரம் செலவிட்டார். அவர் 2001 முதல் 2013 வரை 12 ஆண்டுகள் புனித அகுஸ்தினார் துறவற சபையின் தலைவராக பணியாற்றினார். கர்தினால் ராபர்ட் பிரேவோஸ்ட் அவர்கள் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது புனித அகுஸ்தினார் துறவற சபையில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உருவாக்க காரணமாக அமைந்தது. அது ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கையின்மை என்று தான் சொல்ல வேண்டும். ராபர்டோ பிரான்சிஸ்கோ என்ற பெயரை கேட்டதும் என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பிவிட்டது. அந்த நேரத்தில் பிரேவோஸ்ட் அவர்கள் தான் திருத்தந்தை என்று எனக்கு தெரிந்தது. மூச்சடைக்கும் அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். என்னை சுற்றிலும் யாரோ நின்றிருந்தாலும் என் சகோதரர் இவருக்காக ஆனந்த கண்ணீர் வடித்தேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கர்தினாலாக இருந்தபோது பெரும்பாலும் புனித அகுஸ்தினார் துறவற சபைக்குள் தான் காணப்பட்டார். அவரது தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக அவரின் சிந்தனையையும் கவனத்தோடு செயல்படும் பங்கையும் அவரை அறிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் ஒரு செவிமடுக்கும் மனிதர். அவரை குறித்து எனது அனுபவம் இதுதான். முதலில் செவிமடுப்பதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். பின்னர் சிந்தித்து அதன் பின் செயல்படுகிறார். அவர் சொல்வார், என்ன நடக்கிறது என்று நாம் முதலில் கேட்க வேண்டும். கேளுங்கள், சிந்தியுங்கள், பின்னர் செயல்படுங்கள் என்பார். இதை அவர் தனது பணிவாழ்விலும் செயல்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு நல்லுறவை கொண்டிருந்தார் என்பதை அருட்தந்தை ஃபெரல் அவர்கள் உறுதிப்படுத்தினார். ரோமையில் அவரது பணி பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் ரோமை தலைமைச் செயலகத்தின் முக்கிய பணி ஒன்று அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு இருவருக்கும் இடையிலான நெருக்கம் மேலும் அதிகரித்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் ஆயராக இருந்த பிரேவோஸ்ட் அவர்களை மீண்டும் ரோமைக்கு அழைத்து வந்து ஆயர்களுக்கான பேராயத்தில் பணியாற்ற வைத்தார். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். மக்கள் எப்போதும் உணராத ஒரு உண்மை என்னவென்றால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு திருத்தந்தை லியோவுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாகும். அவர் ஒரு நண்பரை இழந்து விட்டார். புனித அகுஸ்தினார் துறவற சபைக்குள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அடிக்கடி சென்று வந்த ஒரு இடம் அங்குள்ள டென்னிஸ் மைதானமாகும். திருத்தந்தை அவர்கள் ஒரு நல்ல டென்னிஸ் வீரர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. இது 12 ஆண்டுகளாக அவரது வீடாக இருந்தது. இங்கு ஒரு டென்னிஸ் மைதானம் உள்ளது. அவர் ரோமைக்கு திரும்ப வந்த பிறகும் இங்கு வந்து தங்கவில்லை. ஆனால் தினமும் எங்களோடு வந்து ஜெபிப்பார். மேலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது அவர் தோட்டத்திற்கு சென்று டென்னிஸ் விளையாடுவார். அவர் ஒரு சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர். உடற்பயிற்சிக்காகவும் மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அவர் விளையாடுகிறார். இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோவாக அவரது இருப்பு புனித அகுஸ்தினார் துறவற சபையின் சுவர்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய திருத்தந்தை அவர்களின் மூவேளை ஜெப உரைகளில் அளித்த செய்திகள் குறித்து இந்த பகுதியில் காண்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று முதன்முறையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தூதரக அரண்மனையின் சாளரத்தில் தோன்றினார். இதுவரை அவரது முந்தைய 2 ரெஜினா சீலி என்னும் மூவேளை ஜெபங்கள் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்றன.
முதலாவது கடந்த மே 11ஆம் நாள் புனித பேதுரு பேராலயத்தின் மையப்பாதையில் நடைபெற்றது. ஏனெனில் திருத்தந்தையின் அரண்மனை அப்போது வரை திறக்கப்படவில்லை. அன்றைய மூவேளை ஜெபத்திற்கு பிறகு அவர் உடனடியாக அரண்மனையின் சீல்களை அகற்றினார். இரண்டாவது கடந்த மே 18ஆம் நாள் புனித பேதுரு சதுக்கத்தில் அவரது பணிப்பொறுப்பேற்பின் தொடக்க திருப்பலிக்கு பிறகு நடைபெற்றது. கடந்த ஞாயிறு அன்று நடந்த மூவேளை ஜெப உரையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமது பொதுவான வீடான பூமியை பாதுகாக்க அர்ப்பணிக்கப்பட்ட லவ்தாத்து சி என்ற சுற்றுமடலை வெளியிட்டார். இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, எண்ணற்ற முன்முயற்சிகளை ஊக்குவித்திருக்கிறது, மேலும் பூமி மற்றும் ஏழைகளின் அழுகையை கேட்க அனைவருக்கும் கற்பித்திருக்கிறது. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முக்கிய ஆவணங்களில் ஒன்றின் 10ஆம் ஆண்டு நிறைவையும் நினைவு கூர்ந்தார். மேலும் திருத்தந்தையர்கள் அன்றைக்கு முந்தைய நாள் சீன திரு அவைக்கான ஜெப நாள் என்பதையும் மக்களுக்கு நினைவூட்டினார். அந்நாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் சீன கத்தோலிக்கர்களுக்காக நிறுவப்பட்டதாகும். ஒவ்வொரு ஆண்டும் மே 24ஆம் நாள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை விழாவன்று இது கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அவரின் ஒவ்வொரு பொது தோற்றத்திலும் செய்வது போலவே போரினால் பாதிக்கப்படும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபித்தது கவனிக்கத்தக்கது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு பரபரப்பான நாளாக அமைந்திருந்தது. அதற்கான காரணங்களை இந்த பகுதியில் காண்போம். காலையில் ரெஜினா சீலி மூவேளை ஜெபம், மதியம் புனித யோவான் லாத்தரன் பேராலயத்தை தன் பொறுப்பில் ஏற்பது, மாலையில் புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு செல்வது என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் பரபரப்பான நாளாக அமைந்தது. ரோமையின் பேராலயத்திற்கு செல்வதற்கு முன்பு திருத்தந்தை அவர்கள் வழியில் தம் வாகனத்தை நிறுத்தி ரோம் நகர சபை அமைந்துள்ள மலைப்படிகட்டு அடிவாரத்தில் நின்றார். அங்கு நகர மேயர் புதிய திருத்தந்தையை வரவேற்க காத்திருந்தார். திருத்தந்தையே, ரோம் நகர் மீது நீர் கொண்டுள்ள பாசத்தின் வெளிப்பாடாக உமது இந்த வருகையை பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் கண்டது அனைத்தையும் தாராள மனதோடு நாங்கள் உமக்கு செய்தோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து பேசினார். மேலும் திருத்தந்தை பணிப்பொறுப்பின் ஆன்மீக மற்றும் சமூக பரிமாணத்தை அவர் வலியுறுத்தினார். அவ்வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்தவர்கள் பலத்த கரவொலி எழுப்பினர். அன்று புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்த அனைவரிடமும் நான் ஒரு கிறிஸ்தவனாகவும் ஒரு ஆயராகவும் அவர்களுடன் இருக்கிறேன் என்று நினைவூட்டினேன். இன்று ஒரு வகையில் உங்களுக்காகவும் உங்களுடனும் நான் ஒரு ரோமையனாக நிற்கிறேன். இந்த முடிவின் மூலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு பண்டைய பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வந்துள்ளார். அதன்படி ரோமையின் ஆயராக இருக்கும் அவருக்கு அந்நகர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் திருத்தந்தை ஒருவர் புனித யோவான் லாத்தரன் பேராலயத்தை தன் பொறுப்பில் ஏற்கும் நிகழ்வு கடந்த ஞாயிறன்று நடந்தது. அதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். புனித யோவான் லாத்தரன் பேராலயம் ரோம் மறைமாவட்டத்தின் பேராலயமாகும். அதாவது இது ரோம் நகரின் ஆயராக விளங்கும் திருத்தந்தையின் ஆசனமாகும். இதனால்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமையின் பழமையான இந்த பேராலயத்தை தனது பொறுப்பில் ஏற்கச் சென்றார். ரோமையின் ஆயர் பிரதிநிதியான கர்தினால் ரெய்னா அவர்கள் திருத்தந்தை அவர்கள் அந்நகரத்தின் ஆயர் என்ற பங்கை ஏற்க அழைக்கப்பட்ட சடங்கிற்கு தலைமை தாங்கினார். இங்கு திருத்தந்தையின் ஆசனம் என்பது பேராலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள ஒரு பளிங்கு மற்றும் மொசைக் சிம்மாசனத்தை குறிக்கிறது. இந்த தருணத்தின் முக்கியத்துவம் உற்சாகமான கைத்தட்டல்களை உருவாக்கியது. அதன் பிறகு குருக்கள், துறவிகள் மற்றும் ரோமை குடும்பங்கள் உள்ளடங்கிய ஒரு குழு கீழ்ப்படிதல் சடங்கு என்று அறியப்படும் வழிபாட்டு முறையை நிறைவேற்ற புதிய திருத்தந்தையை அணுகிச் சென்றனர். திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தை 1ஆம் ஜான்பால் அவர்களை குறித்து தனது மறையுரையில் பேசினார். அவரது திருத்தந்தை பணிக்காலம் 33 நாட்கள் மட்டுமே நீடித்தது. திருத்தந்தை 1ஆம் ஜான்பால் அவர்கள் வெனிஸ் மக்களுக்கு தான் பேராயராக நியமிக்கப்பட்ட போது அவர் கூறிய வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ரோமை மக்களுக்கு நான் அவரைப் போலவே ஒன்றை கூறுகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்கள் சேவைக்காக மட்டுமே இங்கு இருக்கிறேன். மேலும் எனது பலத்தையும் நான் கொண்டிருக்கும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். நிறைவாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பேராலயத்தின் பால்கனியில் தோன்றி
வெளியே காத்திருந்தவர்களை வாழ்த்தி ஒரு செய்தி வழங்கினார். Vivere la nostra fede, specialmente durante questo anno. நம் நம்பிக்கையை வாழ்வாக்குவோம். குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டில் நம்பிக்கையை தேடுவோம். அதே நேரம் போர், வன்முறை மற்றும் வறுமையால், வலியால் அவதிப்படும் இந்த உலகிற்கு நம்பிக்கையை வழங்கும் ஒரு சாட்சியாக இருக்கவும் முயற்சி செய்வோம். பின்னர் தனது திருத்தந்தை வாகனத்தில் அவர் புனித யோவான் லாத்தரன் பேராலயத்திலிருந்து புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு சென்றார். இந்த பரபரப்பான நாளில் ரோமையின் ஆயராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இறுதியாக வத்திக்கானுக்கு திரும்பினார். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.